இனியா செய்திகள் ஆலயம் தொழுவோம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு தமிழ்நாடு கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தாலுகாவில் உள்ள குமாரை கிராமத்தில் அமைந்து பச்சையம்மன் மற்றும் பூமாலையப்பர் அருள்பாலிக்கும் கோவிலை பற்றி தான் காண இருக்கிறோம். இந்த கோவிலானது 19ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிற நிலையில் திட்டக்குடி பேருந்து நிலையத்திலிருந்து சரியாக 9 கிலோமீட்டர் தொலைவிலும், பெண்ணாடம் ரயில் நிலையத்திலிருந்து 19 கிலோமீட்டர் தொலைவிலும், திருச்சி விமான நிலையத்திலிருந்து 109 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த கோவில் அமைந்திருப்பதே இதனுடைய சிறப்பு. திட்டக்குடியிலிருந்து நெடுங்குளம் வழியாக களியமேடு செல்லும் பாதையில் தான் இந்த கோவிலானது அழகாக அமைந்து நமக்கு அருள்பாலிக்குது. இந்த கோவிலினுடைய புராண முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு முறை பொதிகை மலையின் அடிவாரத்தில் ஒரு கிராமவாசி வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. அவருக்கு 7 பெண் பிள்ளைகளும் இருந்திருக்காங்க. அவர்களுக்கு திருமணம் செய்வதற்காக பொருத்தமான மணமகன்களை தேடி பல இடங்கள்லையும் அலைஞ்சி திரிஞ்சிருக்காரு. ஆனால் சரியான மணமகன்கள் கிடைக்காததால் மிகவும் கவலையோடு இருந்த தன்னுடைய தந்தையை பார்த்த அந்த 7 பெண்களும் அருகிலே இருக்கக்கூடிய ஆற்றங்கரைக்கு போய் அங்கே மணலால் ஆன 7 சிவலிங்கங்களை 7 பெண்களும் நிறுவி தங்கள் கவலைகளை போக்குமாறு சிவபெருமான வழிபட்டிருக்காங்க. அவர்களுடைய பக்தியில் மகிழ்ந்த சிவபெருமான் அவர்களோடு விளையாட முடிவு செய்கிறாரு. இளம் விவசாயி போல வேடமணிஞ்சி அந்த ஆற்றங்கரைக்கு வந்த சிவபெருமான் சிறுமிகளை கட்டுப்பிடிக்க முயற்சி செய்கிறாரு. இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த சிறுமிகள் அருகில் உள்ள காட்டுக்குள்ள பயந்து ஆளுக்கு ஒரு திசையில் ஓடுறாங்க. இப்படி ஓடினதால் ஒருவரை ஒருவர் சந்திக்க முடியாமல் தொடர்புகளையும் இழந்துடுறாங்க. இப்படி அந்த காட்டுக்குள்ளே அவங்க அலைஞ்சு திரிஞ்சு ஒரு வருடம் கழித்து மீண்டும் அவங்க சந்திக்கிறாங்க. அப்படி அவர்கள் மீண்டும் சந்திக்கும்போது காத்தாயி மட்டும் இடுப்பில் ஒரு குழந்தையோட வராங்க. மற்ற 6 சகோதரிகளும் இந்த குழந்தை எப்படி வந்ததுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு அந்த காத்தாயானவள் இளம் விவசாயி தன்னை வற்புறுத்தியதாகவும் அதனால் அவருக்கு பிறந்தது தான் இந்த குழந்தைன்னும் காத்தாயி சொல்கிறாங்க. இந்த கதையெல்லாம் அந்த 6 சகோதரிகளும் நம்ப மறுக்கிறாங்க. இதனால் அழ தொடங்கின அந்த காத்தாயி, நீங்கள் நம்பணும்னா நான் என்ன செய்யணும் என்று கேட்குறாங்க. அதற்கு அந்த சகோதரிகள், நீ சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு சொன்னால் நீ குழந்தையோட நெருப்பில் இறங்கி நடந்து வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கைகளின் விருப்பப்படியே காத்தாயி தன்னுடைய குழந்தையோட தீயில இறங்கி எந்த காயமும் இன்றி வெளியில் வராங்க. அப்பொழுது சிவபெருமான் அவர்கள் முன்பு தோன்றி, உங்களோடு விளையாடியது நான் தானோ, என்னிடமிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீங்கள் ஓடிய அந்த 7 கிராமங்களுக்கும் நீங்கள் தான் பெண் தெய்வங்கள்னும், அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்களை நீங்கள் தான் காப்பாற்றணும், அதற்கு 7 முனிகள் உங்களுக்கு உதவுவார்கள் அப்படின்னும் சொல்லி சிவபெருமான் மறைகிறாரு. அதனைத் தொடர்ந்து தான் அந்தந்த ஊர்களில் அந்த 7 பெண்களுக்கும் கோவில்கள் கட்டப்பட்டன. சன்னாசி நல்லூர் பார்வதி, புலியூர் பட்டத்தாள், காளிங்கராய நல்லூர் அருந்தவம், வசித்தூர் பூவல், குமாரை பச்சையம்மன், வெங்கனூர் மராளியம்மன் அல்லது காத்தாயி, அரகண்ட நல்லூர் பூங்காவனம் ஆகிய 7 கோவில்களுமே கட்டப்பட்டன. இதில் சன்னாசி நல்லூர் பார்வதி தான் மூத்த சகோதரி. இந்த கிராமங்கள் அனைத்துமே பெரம்பலூர், கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் தான் அமைந்திருக்குது. மீண்டும் ஒரு ஆலயம் தொழுவோம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.